சிவ மகாபுராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது பார்வதிக்கு மனம் பேசிய கதை. நைமிசாரண்ய தவஞானிகளே, நான் சொல்வதை பக்தியுடன் கேளுங்கள். பார்வதி தேவி சிவபெருமான் கூறிய வார்த்தைகளை கேட்டதும் தான் முன்பு இனம் புரியாமல் அவரை கடிந்து கொண்டதற்காக வெட்கப்பட்டாள். பிறகு நம் வீட்டுக்கு போவோம் வா என்று கூப்பிட்ட சிவபெருமானை நோக்கி, தேவாதி தேவரே, என் விஷயத்தில் கருணை காட்டி அனுமதி அளித்து இப்போது என்னை என் தந்தை வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள். ஒரு நன்னாளில் பிரம்மசித்த புருஷர்களால் சுபமான உத்தமமான விதி கிரமமான திருமணத்தை என் பிதாவின் வீட்டில் செய்து கொண்டு என் தந்தையின் இல்லத்தையும் அவரது இல்வாழ்வினையும் சிறப்பித்து அருள வேண்டும் என்று பார்வதி தன் தோழி மூலமாக அறிவித்தாள். அதை கேட்டதும் சிவபெருமான் மனம் குளிர்ந்து, உனக்கு எது விருப்பமோ அது அப்படியே நடக்கும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து மறைந்தார். பார்வதி தன் தோழிகளை அழைத்து கொண்டு இமாச்சலத்தில் தன் தந்தையான பர்வதராஜனின் மாளிகையை அடைந்தாள். அவள் வருகையை அடைந்த அவளின் தாயார், தோழிகள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் புடைசூழ அவளை வரவேற்றனர். அப்போது பர்வதராஜனான ஹிமவானின் அரண்மனை மாளிகை முழுவதும் ஆனந்தமயமாக விளங்கியது. பர்வதராஜன் நாரதரை துதித்து, துர்புத்திரனை பெறுவதை விட நற்புதல்வியை பெறுவதே சிறந்தது என்று கருதி தன் இல்வாழ்வை சுபவாழ்வாக எண்ணி மகிழ்ந்தான். சிவபெருமானோ பார்வதி தேவிக்கு வரம் கொடுத்துவிட்டு மறைந்த பிறகு காசிமா நகர் என்னும் புண்ணிய கஷேத்திரத்தை அடைந்தார். அங்கு அவர் சப்த ரிஷிகளை நினைத்தார். அவர்களும் அவர்களின் பத்தினிகளோடு அங்கே புறப்பட்டு வந்து சிவபெருமான் இருக்கும் இடத்தை அடைந்து அவரை துதித்து நின்றார்கள். பிறகு சிவபெருமானின் ஏவல் பணியை செய்ய கட்டளையிட வேண்டுகிறோம் என்று அவர்கள் வேண்டினார்கள். உங்களை நான் நினைத்ததற்கான காரணத்தை சொல்லுகிறேன் என்று சிவபெருமான் கூறினார். பிரம்மதேவரை குறித்து தவம் செய்த தாரகாசுரன் வலிமையான வரங்களை பெற்று தேவர்களுக்கு துன்பம் செய்கிறான். ஆகையால் உலகத்தை காக்கும் பொருட்டு நான் பார்வதியை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். பார்வதியோ அரும்பெரும் முனிவர்களாலும் செய்ய முடியாத அருந்தவத்தை செய்து முடித்தாள். அவளுக்கு இஷ்டமான வரத்தின் பயன் அவளுக்கு கைகூட வேண்டும். ஆகையால் பார்வதியின் பிதாவான பர்வதராஜனின் மாளிகைக்கு நீங்கள் சென்று அந்த ராஜனையும் அவன் மனைவியான மேனையையும் சந்தித்து கன்னிகையான பார்வதியை எனக்கு மணமுடித்து கொடுக்கும்படி பர்வதராஜனை கேட்டு நிச்சயித்து கொண்டு தேவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி விதிமுறைப்படி நீங்களே திருமணம் நடத்தி வைக்க வேண்டும். மற்றபடி அனைத்தும் தெரிந்துள்ள உங்களுக்கு விசேஷமாக நான் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை என்றார். அதை கேட்ட சப்த ரிஷிகள் ஆனந்த பரவசம் அடைந்தார்கள். சிவபெருமான் கூறியதை கேட்ட சப்த ரிஷிகள் அவரிடம் விடை பெற்று கொண்டு வான்வழியாக இமயமலையில் உள்ள பர்வதராஜனது தலைநகரை அடைந்தார்கள். அந்த திவ்ய நகரத்தை கண்டதும் சப்த ரிஷிகள் மகிழ்ச்சி அடைந்து தங்களுக்குள் சொல்லிக் கொள்ளலானார்கள். இந்த நகரம் குபேரனது அழகாபுரியை விட, தேவேந்திரனின் அமராவதி பட்டணத்தையும் விட, ஆதிசேஷனது யோகவதியை விட சிறப்பாக தோன்றுகிறதே. ஸ்படிக கற்களினாலும் பல வகை இரத்தினங்களாலும் கட்டப்பட்ட அழகு கொழிக்கும் மாளிகைகள் மிகவும் மனோரம்யமாக ஒளிவீசி ஜொலிக்கின்றன. இத்தகைய இமயமலையின் அழகுக்கு ஈடாகுமா என்று சப்த ரிஷிகள் வியந்து சொல்லிக்கொண்டே முகமலர்ச்சியோடு மலையரசனின் மாளிகையை அடைந்தார்கள். சூரியனுக்கு சமமான தேஜஸ் வாய்ந்த சப்த ரிஷிகளை கண்டதும் பர்வதராஜன் தன் மனைவியான மேனையை நோக்கி, 7 சூரியர்கள் நமது இல்லத்துக்கு வருகிறார்களோ, இப்போதுதான் நான் பாக்கியசாலியானோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆகாயத்திலிருந்து சப்த ரிஷிகள் கீழே இறங்கினார்கள். அவர்களை பர்வதராஜன் எதிர்கொண்டு வரவேற்று அவர்கள் திருவடிகளில் விழுந்து வணங்கினான். சப்த ரிஷிகள் தங்கள் கைகளால் ஹிமவானை பற்றி தூக்கி சுபம் உண்டாகுக என்று ஆசிர்வதித்தார்கள். பர்வதராஜன் அவர்களை வணங்கி அவர்களை உபசரித்த பிறகு அவர்கள் வந்த காரணத்தை கேட்டான். தனக்கு ஏதாவது கட்டளை இடுவதானால் விரைவில் சொல்லி அருளுங்கள் என்றான் பவ்யமாக. சப்த ரிஷிகள் சந்தோஷித்தார்கள். அவர்கள் பர்வதராஜனை பார்த்து, ஹிமவானே, நீயே பாக்கியசாலி, நீயே தன்யன். சிவபெருமான் அனைத்து ஜீவன்களும் சுகத்தோடு இருக்க விருப்பம் கொண்டு எங்கள் மூலம் உன் புதல்வியான பார்வதியை தன் நாயகியாக்கி கொள்ள விரும்புகிறார். பார்வதியை அவருக்கு கன்னிகாதானம் செய்து
மனமுடித்து வைப்பாயானால் சகல உலகங்களுக்கும் சுகம் செய்யும் சங்கர பகவானுக்கு பூஜ்யராவீர். இதில் சந்தேகமில்லை. உன் பெண் பார்வதியும் அவரது திருவருளால் உலக அன்னையாவாள். உன் ஜென்மமும் பயன் பெற்றதாகும் என்று கூறினார்கள். அதை கேட்டதும் பர்வதராஜன், சப்தரிஷிகளே, இந்த விஷயத்தில் என் பத்தினியான மேனையின் கருத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு மேனையோடு ஆலோசித்து அவளையும் சம்மதிக்க வைத்தான். பின்பு சப்தரிஷிகள் இமவானிடம் பழங்களோடும் மலர்களையும் தாம்பூலங்களையும் ஒருவருக்கொருவர் திருமண நிச்சயதார்த்தம் சொல்லி மாற்றிக்கொண்டார்கள். அப்போது மேனை கண்ணீர் வடித்தாள். அதை கண்ட அருந்ததி சிவபெருமானின் அனந்த கல்யாண குணங்களை அவளிடம் எடுத்து சொல்லி கண்ணீரை துடைத்தாள். பிறகு ரிஷிகள் 4ஆம் நாளன்று உயர்ந்த லக்னத்தை திருமணத்துக்கு நிச்சயித்து பர்வதராஜனிடம் விடை பெற்று மகிழ்ச்சியுடனும் தன் மனைவியருடனும் காசி தலத்தை அடைந்து சிவபெருமானை தரிசித்து நடந்ததை கூறி தன் இருப்பிடம் சென்று மீண்டும் வருவதற்கு உத்தரவு கேட்டார்கள். சிவபெருமான் அவர்களை சீடர்களோடு வரவேண்டும் என்று கட்டளையிட்டார். மகரிஷிகள் அவ்வாறு செய்கின்றோம் என்று கூறி விடை பெற்று சென்றார்கள். பிறகு சிவபெருமான் தன் கணங்களுடன் திருமண உற்சவத்தை கருதி கைலாயத்தை அடைந்து நாரத முனிவரை நினைத்தார். நாரதரும் உடனே தோன்றி, கல்யாண சுந்தரரே, அடியேனை நினைக்க காரணம் என்ன என்று புன்சிரிப்போடு கேட்டார். சிவபெருமான் நிகழ்ந்த செய்தியை சொல்ல கேட்டு மிகவும் மகிழ்ந்தார். பின் நாரதர், நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உத்தரவிட்டால் தடையின்றி செய்கிறேன் என்று கேட்டார். அதற்கு சிவபெருமான், நாரதா, நீ கூறியபடியே பார்வதியை அடைவேன். இந்த விஷயத்தில் உனக்கு சந்தேகமே வேண்டாம். இனி நாம் சொல்லும் காரியத்தை நீயே செய்ய வேண்டும். நாரதா, பிரம்மன், விஷ்ணு முதலிய தேவர்கள், சப்த ரிஷிகள், சப்த மாதர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள் முதலான அனைவரையும் என் திருமணத்திற்கு அழைத்து வருவதுடன் இந்த விவாகத்திற்கு வராதவர்கள் எனக்கு பிரியர்கள் அல்லர் என கூற வேண்டும் என்றார். அவரை நாரதர் வணங்கி விடை பெற்று சென்று சகலமான தேவர்களையும் கண்டு சிவபெருமானின் கட்டளையை அறிவித்து விரைவில் சிவ சந்நிதானத்தை அடைந்தார். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.